படம் வெளியில் வந்தால் தான் அது இன்னும் 4 நாள் ஓடுமா இல்லை 40 நாள் ஓடுமாங்கிறதே நமக்கு தெரியும். படத்தை வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணணும் இந்த படத்தை. பல படங்களில் உள்ள பெஸ்ட் பஞ்செல்லாம் தூக்கி போட்டுருக்கு. தனுஷனுடைய ஈகோவை அவங்க டச் பண்ணிட்டாங்க. ஜெம் சினிமாஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் விஜய் ஸ்ரீஜா. இன்னைக்கு நம்ம கூட வலைப்பை சந்தனன் சார் இருக்காரு. இவர்கிட்ட சினிமா சம்பந்தப்பட்ட பல கேள்விகளை கேட்க போறோம். வாங்க ஷோக்குள்ள போலாம். வணக்கம் சார். வணக்கம் சார். அந்த ஜிபியு பத்தி தான் வந்துட்டு நீங்களே பேசி பேசி வாய் வலிச்சிருக்கும்னு எனக்கு தெரியும். அதனால அதை விட்டுட்டு அதை தாண்டி எத்தனை தியேட்டர்ஸ் வந்துட்டு இதுவா இருக்கு, எப்படி இருக்கும் அந்த பட்ஜெட் கலெக்ஷனு, ஏதாவது அந்த ட்ரெய்லரை வச்சு படம் இப்படிதான் இருக்க போகுது அப்படின்ற மாதிரிலாம் ஏதாவது இருக்கா? ட்ரெய்லர் கொண்டாட்டமாக இருக்குது. ஸோ அதனால படமும் கலகலப்பாக இருக்கும் அப்படின்னு எல்லாருமே எதிர்பார்க்குறாங்க. சில படங்கள் அப்படியே வந்து அழுது வடிஞ்சு பெரிய ஹீரோ படமாக இருக்கும், ரொம்ப கண்ணீரும் கம்பளையுமா இருக்கும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் ரொம்ப கலகலப்பாக ஜாலியாக ஒரு படம் பண்ணியிருப்பாங்கங்கிற வரைக்கும் நம்மளால் அதை புரிஞ்சுக்க முடியுது. அப்புறம் அஜித் ரசிகர்கள் அந்த தியேட்டரை வந்து திருவிழாவாக மாற்றுவாங்க. அதுவும் தியேட்டர் வளாகங்கள்லாம் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா பெரிய வாழை மரம், தோரணம், அது அதுவே எவ்வளோ செலவு பண்ணுவாங்க, எப்படி உங்களுக்கு பணம் வருது அப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. என்னென்னா, இப்போ ரசிகர் மன்றம்னு ஒன்று இருந்ததுன்னா அந்த தலைமை மன்றம் வந்து ஏதாவது ஒரு பணத்துக்கு வழி பண்ணும். இப்போ எங்கேயோ ஒரு ஊரில் நடக்குது அப்படின்னா ஒரு தியேட்டருக்கு 1 லட்ச ரூபா வைங்க, குறைந்தபட்சம் அவ்வளோ ஆகும், அதிகபட்சம் ஒரு 5 லட்ச ரூபா செலவாகுதுன்னு வைங்களேன். ஏதோ ஒரு வகையில் தலைமை வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும், தலைமை மன்றம். பட் இங்கே மன்றத்தெல்லாம் கலைச்சிட்டாரு அவர் எப்படி கையிலேருந்து பணம் கொடுப்பாரு அப்படின்லாம் தெரில. அப்படி இருக்கும் பொழுது ரசிகர்களே வந்து அவங்கவுங்க கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு செய்கிறாங்களா, அவங்களுக்கான அந்த ஆர்கனைஸ்டான அமைப்பு இன்னமும் இருக்கா? ஏன்னா மன்றத்தை கலைச்சிட்டேன்னாரு. அப்போ அங்கே தலைவர், பொருளாளர், செயலாளர், உறுப்பினர்கள் இவங்கெல்லாம் இருந்தால் தானே அவங்க வந்து எல்லாருமே கூடி உட்காந்து இவ்வளோ செலவாகுது கொடுங்க, ஆளு கொஞ்சம் கொடுங்கன்னு பேசி தான் பண்ண முடியும். அதனால் அது கொஞ்சம் வியப்பாக இருக்குது எனக்கு. இதை வந்து நான் குறையாக சொல்லலை, கொஞ்சம் ஆச்சரியமாக பார்க்குறேன். எந்த அமைப்புமே இல்லாமல் இருக்கும்போதே இவங்க இவ்வளோ அழகாக பண்ணுறாங்களே, அது எப்படிங்கிறது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. மட்டும் ஒரே கலகலப்பாக இருக்கும், அவ்வளோதான். படமும் கலகலப்பாக இருக்கும். ஓகே சார். இப்போ விடாமுயற்சியில் அப்செட் ஆன எல்லாரும் குட் பேட் அக்ரியில் சாட்டிஸ்ஃபை ஆவாங்களா? கட்டாயமாக ட்ரெய்லர் டீச்சரை பார்த்தே பல பேர் பரவசப்பட்டாங்க. நீங்கள் அதை பார்க்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நமக்கு என்னடா அப்படியே ட்ரையாக இருக்கேங்கிற மாதிரியே இருந்துச்சு. இதில் பார்த்தீங்கன்னா அது எல்லாமே டோட்டலாக தலைகீழாக வேறு மாதிரி இருக்குது. அப்போ கட்டாயமாக ஒரு கொண்டாட்டத்திற்கான படமாக தானே இருக்கும். ஓகே சார். இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே வந்துட்டு நிறைய அவரோட பழைய படங்கள்ல இருக்க டைலாக்ஸ், சீக்வன்ஸ் இதெல்லாம் வருது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏதோ ஒருவேளை நமக்கு தான் வந்துட்டு ஆல்ரெடி நடக்கிற மாதிரி இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் பல பேர் வந்து திங்க் பண்ணியிருந்தாங்க. இது எப்படி இருக்கும்? எல்சியூ மாதிரி ஏதாவது இதுலேயும் ட்ரை பண்ணியிருக்காங்களா? எல்சியூங்கிறது வேற, அது வேற கான்செப்ட். பட் இதில் எப்படின்னா அவர் என்ன நினைக்கிறாருன்னா, இந்த அஜித் படத்தில் இருக்கிற பல பஞ்சுகள், ஒவ்வொரு படத்துலையும் ஒரு பஞ்ச் இருக்கும். அந்த எல்லா பஞ்சையும் எடுத்து ஒரு படத்துக்குள்ளே கொண்டு வந்தோம்னா அது எவ்வளவு அவங்க ரசிகர்களுக்கு ஹாப்பியாக இருக்கும். அதுதான் 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை நீங்கள் கை தட்டிகிட்டே இருங்கிறது தான் அவருடைய பிளானாக இருக்கும் போட்டுருக்கு ஆதிக் ரவிச்சந்திரனுக்கு. ஸோ அதைத்தான் இந்த படத்தில் வந்து பல படங்களில் உள்ள பெஸ்ட் பஞ்செல்லாம் தூக்கி போட்டுருக்கு. ஓகே சார். இப்போ பட்ஜெட் கலெக்ஷன் வந்துட்டு இப்போவே கேட்கறது தப்பு தான், இருந்தாலும் 3 நாள் தான் இருக்குது. எவ்வளோ வரும்னு எதிர்பார்க்குறீங்க நீங்கள்? அதெல்லாம் நம்ம சொல்லவே முடியாது. படம் வெளியில் வந்தால் தான் அது இன்னும் 4 நாள் ஓடுமா இல்லை 40 நாள் ஓடுமாங்கிறதே நமக்கு தெரியும். ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம கலெக்ஷன் ஒன்றும் சொல்ல முடியாது. ஆனால் இந்த நாள் கலெக்ஷனுங்கிறது தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு ரொம்ப கிராண்டியராக இருக்கும். ஏன்னா இந்த படம் தான் இப்போ வருது தனியாக, இப்போ சோலோவாக வர்றதுனால பெரிய படங்கள் கூட எதுவுமே இல்லை. வீரதீர சூரனும் எம்புரானும் தியேட்டரில் கொஞ்சம் கொஞ்சம் ஓடிட்டு இருக்கு. ஸோ அதை தாண்டி பார்த்தீங்கன்னா ஏன்னா என்னுடைய கணக்குக்கு ஒரு 900 தியேட்டராவது இவங்க போடுவாங்கன்னு நான் நினைக்கிறேன். இல்லைன்னா ஒரு குறைந்தது 800 தியேட்டராவது இவங்க போடுவாங்க. ஸோ அதனால் ஒரு பெரிய கலெக்ஷன் வரும். ஓகே சார். இப்போ வந்துட்டு நான் ஒரு மீம் ஒன்று பார்த்தேன், அதை வந்துட்டு உங்களுக்கு சொல்கிற புரியுதா பார்த்துக்கோங்க. உத்தமபுத்திரன் படத்தில் வந்துட்டு விவேக் சாரை பார்க்க போகும்போது தனுஷ் சார் வந்து அந்த பெட்டி எடுத்துகிட்டு போய் கொடுக்க போவார். அப்போ வந்து அவர் நின்றுட்டே சாப்பிட்டுட்டு இருப்பார். தம்பி உட்காந்து சாப்பிடுப்பா கம்ஃபர்டபுளானு அவர் டேபிள் மேலே ஏறி உட்காருவார். இவ்வளோ கம்ஃபர்டபுள் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விவேக் சார் சொல்லுவார். அதே மாதிரி தம்பி அஜித் படம் வருது, அப்போ நான் படத்தை தள்ளி வச்சுக்கிறேன்னு சொல்லிட்டு அக்டோபர் 1 போயிடுச்சு, இவ்வளோ தள்ளி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி ஒரு மீம் ஒன்று பார்த்தேன். இப்போ அஜித் சார் படம் வர்றதுனால இவ்வளோ தள்ளி வச்சிருக்காங்களா இல்லை நடுவில் வேற ஏதாவது நடந்து? அஜித் சார் படம் வந்து அக்டோபர் வரைக்கும் தெரியல. அப்படி கிடையாது, அவங்க இன்னும் ஷூட்டிங் பெண்டிங் வச்சுருக்காங்க. ஸோ அதை முடிக்கணும் ஒன்று.
இன்னொன்று வந்து இப்போ நடுவில் தனுஷ் வந்து வெவ்வேறு படங்களில் பிஸியாக இருக்கார். இப்போ அந்த அவரை வச்சு சேகர் கமலா ஒரு படம் ஒன்று பண்ணிகிட்டு இருக்காரு, குபேரான்னு. அந்த படத்தினுடைய ஷூட்டிங்கே இன்னும் முடியல. ஸோ அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. அப்புறம் அஜித்துக்கு ஒரு கதை சொல்கிற அதுக்கான கதை விவாதம் அதெல்லாம் ஒரு பக்கம் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. இதுக்கு இடையில் அந்த படத்தில் வந்து நித்யா மேனன் கொஞ்சம் நடிக்க வேண்டியது இருக்குது. அவங்க ரொம்ப பிஸியாக இருக்காங்க எல்லாரை விட. இப்போ அவங்க டேட்டு வாங்குறது சிக்கலாக இருக்குது. ஸோ இதெல்லாம் சேர்ந்து தான் இந்த படம் வந்து அக்டோபர் வரைக்கும் போகுது. நடுவில் வந்து ஓடிடி நிறுவனங்கள் படத்தை வாங்குறவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் அக்டோபரில் தான் ரிலீஸ் பண்ணணும் இந்த படத்தை. ஏன்னா இப்போ அவங்க ஒரு லைனை வச்சுருப்பாங்கல்ல, ஒவ்வொரு மாதமும் ஒரு பெரிய படம் வச்சுருப்பாங்க. அதனால் இது அக்டோபருக்கு போடலான்னு இந்த படத்தை போட்டாங்க. அக்டோபர்னால் அவங்க கணக்குக்கு அக்டோபர்லேருந்து 4 மாதம் கழிச்சு. அப்போ உங்களுக்கு அக்டோபரில் ரிலீஸ் ஆனால் தான் அதுலேருந்து 4 மாதம் கழிச்சு போட முடியும். ஸோ அந்த மாதிரி கணக்கு தான் இது அக்டோபருக்கு போனது. மற்றபடி இது நீங்கள் நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும். அப்போ பல பேர் வந்துட்டு அவன் எடுக்கிற முடிவு நமக்கு சாதகமாக தான்டா இருக்குது அப்படின்றதான் உண்மையாக நடந்திருக்கு. ஆனால் இதை வந்துட்டு ஒரு பயம் அந்த மாதிரி வந்து நடிச்சிட்டு இருக்காங்க. ஓகே சார், இப்போ தனுஷ் பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனைகள் வந்துட்டு வெளியே வந்துட்டு இருக்கு. அவர் இந்த ப்ரொடக்ஷன் கம்பெனிக்கு வந்து காசு கொடுக்கணும், ஏமாத்திட்டாரு அப்படின்ற மாதிரிலாம் நிறைய வந்து பேச்சு வந்துட்டு இருக்கு. அதை பற்றி ஏதாவது? இல்லை, அது ஏமாற்றுன்னு தான் நம்ம எடுத்துக்க முடியாது. ஒரு தயாரிப்பாளர் ஒரு படத்தில் நடிப்பதற்காக ஒரு 3 கோடி ரூபா அட்வான்ஸ் கொடுக்குறாரு. அந்த பணத்தை வாங்கிய தனுஷ் உடனடியாக கால் ஷீட் கொடுக்கல, தள்ளி போட்டு அது பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்போ அந்த வட்டியெல்லாம் கணக்கு போட்டு ஆக்சுவலாக தயாரிப்பாளர் என்ன சொல்கிறாருன்னா, நானே வட்டிக்கு வாங்கி தான் கொடுத்தேன். அப்போ இந்த வட்டிக்கு கொடுத்தவங்க என்ன நெருக்கடி கொடுக்குறாங்க, இப்போ ஒரு படம் பண்ணலன்னு சொல்லிட்டாருன்னா எனக்கு வட்டியோடு சேர்த்து ஒரு தொகையை கொடுங்கன்னு ஒரு 16 கோடி கேட்குறதா சொல்கிறாங்க. ஆனால் தனுஷ் தரப்பு வந்து அதை தொடர்ந்து உட்காந்து பேசி ஃபைனலாக 8 கோடி ரூபா வரைக்கும் வந்திருக்காங்க. 8 கோடி ரூபா கொடுத்துட்றேன், அதோட விட்டுருங்க, அதுக்கு மேலே ஒரு பைசா கூட கொடுக்க மாட்டேன்னு அவர் சொன்னதாக சொல்கிறாங்க. இந்த பிரச்சனை தான் போயிட்டுருக்கு. இந்த 2 தரப்பும் ஒரு புள்ளியில் இணையும் பொழுது இந்த பிரச்சனை சால்வ் ஆகும். அது எப்போ ஆக போகுதுன்னு தெரியல. ஓகே, இதுக்கு முன்னாடி இதே மாதிரி ஒரு பிரச்சனை நயன்தாரா மேம் கிட்ட இவர் காசு டிமாண்ட் பண்ணி இந்த மாதிரி அந்த காப்பிரைட்டுக்கு வந்து போயிட்டு இருந்துச்சு. இப்போ மறுபடியும் இவருக்கு நடக்கும்போது நிறைய பேர் கர்மா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது? கர்மா வருமாலாம் கிடையாது, அது வேற பிரச்சனை, இது வேற பிரச்சனை. எதுவாக இருந்தாலும் நாங்கள் முடிச்சு போட்டு கேட்போம் சார். அது கரெக்டு தான். ஆக்சுவலாக இதில் நடந்தது என்னன்னா, தனுஷனுடைய ஈகோவை அவங்க டச் பண்ணிட்டாங்க. அது இதில் வந்து அவர் 1 கோடியோ 10 லட்சமோ வாங்கி அதில் வாழ போகிறது இல்லை. அவருக்கு என்னென்னா, நீ வந்து என் பர்மிஷன் இல்லாமல் பயன்படுத்தினல்ல, அப்போ நான் வந்து உங்கள்கிட்ட கேட்குறது தான் அப்படின்னு அவர் கேட்குறாரு. அது இல்லாமல் அவங்க ஒரு 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 அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க தான், நயன்தாரா வந்து ஒரு அறிக்கை ஒன்று வெளியிட்டாங்க. அதில் தனுஷை ரொம்ப ஊன் பண்ணியிருந்தாங்க. அதெல்லாம் அவருக்கு பெரிய கோபத்தை கிளறி விட்டுச்சு. ஸோ அதனால தான் அவர் கோர்ட் வரைக்கும் போயிருக்காரு. ஸோ அதனால் அதை அவர் விட மாட்டார். இது வேற அது வேற. இன்னொன்று வந்து தனுஷெல்லாம் ரொம்ப கீழ்மட்டத்திலேருந்து வந்தவர். அவர் இன்னைக்கு சினிமா அவருக்கு கொடுத்துருக்கிற உயரம்ங்கிறது சாதாரணது இல்லை, எங்கேயோ கொண்டு போய் வச்சுருக்கு. அப்போ அவரு வந்து இங்கே சினிமாவில் சம்பாரித்த பணம் தான் இதெல்லாம். இப்போ சினிமாவில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது திருப்பி கொடுக்குறதுல ஒன்றும் தப்பு இல்லைன்னு நினச்சி தான் அவர் வந்து வட்டியோடு சேர்த்து இவ்வளோ தர்றேன்னு சொல்கிறாரு. அது இன்னும் கொஞ்சம் வலுவாக கேட்கும்பொழுது இன்னும் கொஞ்சம் கூட சேர்த்து கொடுத்துருவார். அது நிச்சயமாக தீர்க்கப்படுற பிரச்சனை தான். பட் அந்த எட்ஜ் வரைக்கும் இழுப்பாங்க. சினிமாவை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்ம வந்து நின்று பார்ப்போம், முடியாத பட்சத்தில் நம்ம ஒரு முடிவு எடுப்போம் அப்படிங்கிறது தான் எல்லாருமே பண்ணுறது. ஸோ அதனால் அந்த பிரச்சனை சீக்கிரம் சால்வ் ஆயிடும். ஓகே சார், இப்போ அஜித் சார் வந்து ரீசெண்டாக சென்னை வந்திருந்தாரு. சென்னை வந்தால் தனுஷை மீட் பண்ணி ஸ்டோரி கேட்க போகிறதா வந்துட்டு நியூஸ்லாம் வந்திருந்தது. மீட் பண்ணாங்களா, ஸ்டோரி கேட்டாங்களா ஏதாவது? இல்லை, ஆக்சுவலாக தனுஷ் வந்து அஜித்தை மீட் பண்ணுற எண்ணத்தில் தான் இருக்காரு. ஆனால் அவரும் இப்போ ஊரில் இல்லை. அவர் வந்து இந்த குபேரா ஷூட்டிங் சொன்னோம் இல்லையா, அவர் வெளி மாநிலத்தில் இருக்கார். அஜித்தும் வந்து ஒரு 2 நாள் இடைவெளியில் தான் வந்திருக்காரு. 2 நாள் தான் இங்கே இருக்காரு. அது ஒரு நாள் அவர் பையனோட போயிடும், அந்த கார் ரேஸு, அந்த குட்டி பசங்க கார் ரேஸு அதில் வந்து போயிடும். இன்னும் ஒரு நாள் அவர் ஃபேமிலியோட ஸ்பெண்ட் பண்ண போகிறார், அவ்வளோதான். ஸோ இந்த நேரத்தில் வந்து தனுஷை கூப்பிட்டு உட்கார வச்சு ஒரு 1 மணி நேரம் கதை கேட்பதற்கு அவருக்கு நேரம் கிடையாது. ஆனால் அவருக்கு சொல்லப்பட்ட தகவல் என்னன்னா, நான் நெக்ஸ்ட் வீக் வருவேன், நம்ம கேட்கலாங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்களாம். அது கேட்ட பிறகு நம்ம பேசுவோம். படம் ரிலீஸ் அப்பெல்லாம் அப்போ இங்கே இருக்க மாட்டாரா அஜித் சார்? வேற ஊரில் தான் இருப்பார். ஆமாம், அவருக்கு கார் ரேஸ் கமிட்மெண்ட் இருக்குல்ல. இருந்தாலும் படம் நம்ம கொஞ்ச நாள் முன்னாடி இதை பற்றிலாம் வந்து பேசியிருந்தோம். என்னதான் இருந்தாலும் படம் நீங்கள் நின்னாதான் வந்துட்டு ஓடும் அப்படின்ற மாதிரிலாம் பேசியிருந்தோம். இல்லை, அவர் எப்பவுமே ப்ரொமோஷனுக்கெல்லாம் வரமாட்டார். அவர் என்னைக்கு ப்ரொமோஷனுக்கு வந்திருக்காரு? அவர் அங்கே ரேஸில் வந்து அவருக்கு ஒரு பெரிய அளவு இன்வெஸ்ட்மெண்ட்டை போட்டிருக்காரு. இன்னொன்று வந்து அவருக்கு சினிமாவை விட அங்கே தான் ஆர்வம் ஜாஸ்தியாக இருக்குது. இங்கே படம் ஆட்டோமேட்டிக்காக ரிலீஸ் ஆக போகுது, ரசிகர்கள் இருக்காங்க, படம் நல்லா இருந்தால் ஓட வைக்க போகிறாங்க. ஸோ அதனால் அவர் வந்து நின்று
இங்கே ஒன்றும் ஆக போகிறது. அவருக்கு ஒரு நம்பிக்கை, நம்ம ஃபேன்ஸ் பாத்துக்குவாங்க நம்ம இல்லைனாலும் அப்படின்ற ஒரு ஆமாம் நம்பிக்கை ஆமாம், இருக்கும். அந்த நம்பிக்கை அவருக்கு இருக்குது. இன்னொன்று படம் நல்லா இருந்தால் ஓடும். என்னப்பா அவருடைய அனுபவத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய பார்த்துருப்பாரு இந்த மாதிரி. ம். ரேஸை தான் அவர் புதுசாக பார்க்குறாரு இல்லையா? அப்போது முழுக்க முழுக்க நம்ம அங்கே ஸ்பெண்ட் பண்ணுவோம் அப்படின்னு தான் அங்கே இருக்கார் அவர். ஓகே சார். இப்போ அஜித் சார் படம்னாலே வந்துட்டு நமக்கு அந்த துணிவு படத்துக்கு தான் வந்துட்டு கூட்டு போவோம். காலங்காத்தால ஒரு ஷோல ஒருத்தரை வந்துட்டு கீழே விழுந்து இறந்து போயிட்டாரு. அந்த மாதிரி இருந்ததுனால நிறைய படங்கள் வந்து மார்னிங் ஷோவை கேன்சல் பண்ணாங்க. இப்போ அதுவும் ஸ்பெஷலா அஜித் சார் படம்னாலே வந்துட்டு அஜித் சார் படத்துல தானே இப்படி நடந்துச்சு அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டா வந்துட்டு இருப்பாங்களா? அந்த மாதிரி ஏதாவது இப்போ சொல்லியிருக்காங்களா? கட்டாயமாக அந்த செலிப்ரேஷன் இருக்கும். ம். ஆனால் எல்லாருக்குமே வந்து இந்த இந்த அதிகாலை நள்ளிரவு அப்படிங்கும் பொழுது அவங்க என்ன நிலைமையில் அங்கே இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க வேண்டியதாக இருக்குது. இப்போ நள்ளிரவு காட்சி அல்லது வந்து அதிகாலை 4 மணிக்கு ஒரு ஷோ அப்படின்னா அவன் வந்து விடிய விடிய டான்ஸ் ஆட ஆரம்பிச்சிருவான். அப்போ பக்கத்துலேயே வந்து டாஸ்மாக் இருக்கும்போது அதை வாங்கி ஊற்றிட்டு வந்து ஆடுறது, மறுபடியும் இறங்கணுன்னா ஊற்றுறது, இது அப்படி தான் போயிட்டு இருந்துச்சு. அதில் தான் வந்து கீழே விழுந்தது அவன். இப்போ பகலில் காலையில் 9 மணிக்கு தான் ஸ்டார்ட் ஆகுது ஷோவே. அப்போ இவன் காலையிலே குடிச்சிட்டு வர்றதுக்கெல்லாம் பெருசாக வாய்ப்பு இல்லை. அதனால் அந்த செலிப்ரேஷனுங்கிறது வந்து ஒரு எல்லையை தாண்டி போகாதுன்னு தான் நான் நினைக்கிறேன்.